பாருங்கள், இப்போ வந்து நம்ம காணியம்பாக்கம் சித்தூர் பக்கத்தில் இருக்குது. இந்த சித்தூர் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்க இந்த நட்சத்திர வளம் தான் போய் பார்க்கலான்னு வந்துருக்கிறோம். பாருங்கள், 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு செடி வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு எந்த நட்சத்திரன்றது தெரியல, அதனால் வந்து எல்லா செடியும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மறக்காமல் ஃபன்னிக்குட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காணியம்பாக்கம் விநாயகர் தெரியுறாரு. இங்கே பாருங்கள், அந்த கோபுரம் பாருங்கள். நமக்கு உள்ள கேமரா அலோடு இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க, இப்போ வந்து நம்ம அங்கே வந்து பர்மிஷன் இல்லை, அதனால் நம்ம அங்கே போய்ட்டு அந்த சாமியெலாம் போய்ட்டு கவர் பண்ணுவோம். வா. அப்புறமா பார்க்குறது நீங்கள் வந்து மணிகண்டேஸ்வர சுவாமி டெம்பிள். இந்த டெம்பிளில் தான் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு விதமான கணபதி இருக்குது, ஒவ்வொரு விதமான சிவபெருமான் எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இது பக்கத்துலேயே இருக்குது, காணிப்பாக்கம் விநாயகர் பக்கத்துலேயே இருக்கார் இவர் வந்து. இந்த வியூவே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. விஜயதசமி நாங்கள் ஆயுத பூஜைக்கு தான் இங்கே போயிருந்தோம். ஆயுத பூஜைக்கு போயிட்டு வேறு லெவலில் சாமியை பார்த்தோம். விஜயதசமினாலே ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையணுவாங்க. இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாமே பக்காவாக நடக்கும். அந்த வந்து காணிப்பாக்கம் கோயில். காணிப்பாக்கம் கோயில் வந்து இது வந்து அந்த மணிகண்டேஸ்வர சுவாமி கோயில். இங்கே பாருங்களேன், அந்த கணபதி பாருங்கள், புல்லாங்குழல் ஊதுறாரு. இவர் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறார். இல்லை ட்ரம்ஸ் இல்லை, இது வந்து யோகாசனான்னுவாங்க. அந்த ட்ரம்ஸ் தான் சாரி. அப்படி பார்த்திங்கன்னா இவர் வேறு லெவலில் இருக்கார். ஹைட்டு, செம்ம ஹைட்டு. அந்த பக்கம் பாருங்களேன், விநாயகரை பாருங்கள், எவ்வளோ மாஸாக இருக்கார் பாருங்கள். மாஸா கிளாஸா அப்படின்ற மாதிரியே இருக்கார். அங்கே சிவன் இருக்கார் பாருங்கள். அப்படியே அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் இன்னொரு விநாயகர் வீணா வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இது அந்த கோயிலோட கோபுரம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம். நிறைய பேர் மக்கள் வந்துட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து எப்படின்னா, நல்லா வெளியில் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே வந்து வராங்கப்பா நிறைய பேர் அப்படின்ற. நந்தி சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. அவ்வளோதான். நந்திக்கு வந்து என்னென்னா, எத்தனையோ கோடி சிவநாமம் செஞ்சால் தான் நந்தி ஆக முடியுமா. அப்படி இது பண்ணி தான் அவர் வந்து இந்த சிவ பதவியை அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. இங்கே அம்மன் இருக்காங்க பாருங்கள், அம்மன் எவ்வளோ அழகாக இருக்கார். இங்கே முருகர் இருக்காருங்க. அப்படியே இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா, இந்த பக்கமும் ஒரு முருகர் இருக்கார், மயிலோடு இருக்கார் பாருங்கள். மயிலோடு இருக்கா அப்படி. அந்த பக்கம் பாருங்கள், வேலோடு இருக்கார், வேலோன். 2 பேருமே ஒரே ஆள் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக வந்து நம்ம வந்து கூப்பிட்றோம் அவரை. முருகரோட பவர் இங்கே வந்து தனியாக இருக்குது. இந்த வேல் வந்து வெற்றி தரும் ஆயுதம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அங்குசம் எல்லாமே சேர்த்த மாதிரியே இருக்கார். நம்ம வந்து அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக தான் வேணும், வேறு யாருக்காகவும் வேணும். நம்ம அதை நம்பிடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். சௌந்தரியமாக இருக்காங்கன்னுவாங்களா, அழகு தேவதையாக இருக்காங்க. அப்படியே அந்த கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்தது. அப்படியே வந்துட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு நம்ம வந்து திருப்தியாக அப்படியே அம்மன்கிட்டேயும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இந்த உலகத்துக்காக தான் நம்ம வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த இது நாதஸ்வரமாக அதை வாசிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து முருகரை பார்க்குறோம். முருகரை பார்த்துட்டு அப்படிக்கா வந்துட்டோம்னா அந்த பக்கம் வந்து என்னென்னா, அதாவது நாங்கள் போயிட்டு எப்படி கிளம்புனோம்னா, புட்லூர் பஸ்ஸு பிடிச்சிட்டு புட்லூர்லேருந்து சித்தூர் வந்துட்டு சித்தூர்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். நல்லாயிருக்கு கோவில், சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. காணிப்பாக்கமும் எப்படி சொல்கிறது, விநாயகர் வந்து சின்னதாக அழகாக சூப்பராக இருப்பார். இந்த மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசு அப்படின்வாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். நல்ல ஃப்ரீ தர்சனில் போய் பார்த்தோம். ஆயுத பூஜைன்றதுனால நிறைய பேர் வரல. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து அழகாக போய் சாமி பார்த்தோம். இந்த பக்கமாக அப்படி பார்த்தா நாங்கள் அப்படியே வேறு லெவலில் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கார் பாருங்கள். அந்த ஏட்டை வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்கார் கணபதி. அப்படியே வந்துட்டு அப்படியே மாஸ்க் காட்டிட்டு இங்கே பாருங்கள், நம்ம பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம போய்ட்டு வணக்கத்தை போட்டுறணும், அப்போ தான் நம்ம பொழப்பு போடும், ஓகேங்களா? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேங்களா? பண்ணி அது பண்ண வீடியோவா? சாமி, எங்கள் அம்மாவுக்கு நல்ல புத்தி கொடு. எங்கள்
அம்மா எனக்கு அம்மா என்ன ஆசீர்வாதமாக பண்ண. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு வந்தோம். ஆந்திராவில் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோயில் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒரு பையன் பாருங்கள் ட்ராவலர் ஆக்ஷன்ஸ்லாம் சொல்கிறான். நாங்கள் காய்ஸ் அழகாக தானே காய்ஸ் இருக்கும். நாங்கள் அழகாக இருக்கோம்னு நினைக்கிறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நுழைவாயில் பக்கத்தில் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா சாமியை போய் பார்க்கலாம். சாமியும் சூப்பராக அமைதியாக ஆசமாக இருக்கார். இந்த பக்கம் ராகுக்கு இதுக்கெல்லாம் தனி சந்நிதிலாம் இருக்குது இந்த கோயிலில். இங்கே பாருங்கள், இந்த காணி பக்கம் விநாயகரோட முன்னாடி இது அந்த தண்ணி ப்ளூஷாக சூப்பராக இருக்குது. எப்படி ப்ளூ கலரில் இருக்குதுலாம் தெரில நமக்கு, பட் நல்லா அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது வேறு லெவலில் நமக்கு வந்து இங்கேருந்து அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம மாசா விநாயகர் வந்து பாருங்கள் தண்ணியில் நடுவில் ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஜம்முன்னு அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த கார்டனிங்லேயே வந்து அந்த லிங்கம் மாதிரி, ஸ்வஸ்திக் மாதிரி, யானை மாதிரி, ஓம்லாம் போட்டு பக்காவாக வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இது பக்கமாக அப்படியே வந்து அப்படி பார்த்தோம்னா தண்ணியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புன போது இந்த மாதிரி வந்து இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அந்த தண்ணியோட அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது முன்னாடி நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் சாமிக்கு மேலே அந்த சூரியன் இருக்குது. చెప్పు ఫన్నీగుడ్డి ఛానల్కు సబ్స్క్రైబ్ చెప్పు. సబ్స్క్రైబ్ చేసుకోవాలి అని చెప్పాలంట. చెప్పు ఫన్నీగుడ్డి ఛానల్కు లైక్, షేర్, కమెంట్, సబ్స్క్రైబ్ చెప్పు. అన్ని ఎప్పుడు చెప్పాలి మామ? రాదు మామ. ఇటు చెప్పు. థమ్స్ అప్ చెప్పు. ఓకే నువ్వు చెప్పు. ఇట్లా చెప్పు. ఇక్కడ చెప్పు. ఓకే.